Now that is the Indian Prime Minister Narendra Modi arriving in South Africa, Johannesburg, for the 15th BRICS summit. உலகமே இன்னைக்கு ஒரு மாநாடு எதிர்பார்த்தது. அது பிரிக்ஸ் மாநாடு. பிரிக்ஸினுடைய 15வது கூட்டமைப்பு. இந்த 15வது கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றதை விட மிக முக்கியமான கூட்டமைப்பு இன்னைக்கு நடைபெற போகுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யா உக்ரைன் போர், சீனா தைவான் யுத்தம் நடக்குமா நடக்காதா, இந்தியா சீனா, அது கூடவே இது எல்லாத்தையும் பொதுவாக வேட்டையாட துடிக்கக்கூடிய மேற்குலக நாடுகள், இவங்களுக்கு எதிராக பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுதா? IMF அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த வேர்ல்டில் பல நாடுகளை கண்ட்ரோல் பண்ணும்போது அதையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பிரிக்ஸிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா? இல்லைப்பா, பிரிக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி ஏதாவது அறிவிப்பு வருமா? எதுவுமே வேணாண்டா, ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் செயல்பட போகிறாங்களா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகள். ஒவ்வொரு நாட்டு அதிபரும் பிரதமரும் அப்படி சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இறங்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வரவேற்பு, தடபுடலாக அவங்களுடைய அந்த நாட்டு கல்ச்சர் என்னவோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்னு சொல்லி செமையான வரவேற்புடன் தொடங்கி இருக்கிறது பிரிக்ஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன நடந்திருக்கு, டே 1ல் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு. 5 நாடுகள் அப்படின்னு சொல்லுறது சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க. இதில் 4 நாடுகள் ரஷ்யா, சீனா, பிரேசில், இந்தியா. இந்த 4 நாடுகள் தான் லார்ஜஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். லேண்ட் மாஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30% எர்த்தினுடைய ட்ரை சர்ஃபஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இந்த 4 நாடுகள் கிட்ட இருக்குது. 30%. அவ்வளோதானா? இல்லை. கோதுமை உற்பத்தி நம்ம எடுத்து பார்த்தோம்னா உலக அளவில் விளையக்கூடிய கோதுமைகளில் 50% இந்த பிரிக்ஸ் நாடுகள்லேருந்து தான் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 15% கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த 4 நாடுகளிடம் இருக்கிறது. கோல்டு ரிசர்வ் 15% இந்த பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கோல்டு ரிசர்வ் வச்சுட்டு தான் பிரிக்ஸினுடைய கரன்சியை வெளியிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சீனா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, இவங்க தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரீஸில் ஒரு 9 நாடுகள் இருக்குன்னா அதில் ஒரு 4 நாடுகள். டோட்டலாக 3.2 பில்லியன் பீப்புள், அதாவது 320 கோடி மனிதர்கள் இந்த 4 நாடுகளில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 40% எர்த்தினுடைய பாப்புலேஷன் இருக்குல்ல, அதில் 40 பேர், 140 பேர் பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. கம்பைன்டு ஜிடிபியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது 29 ட்ரில்லியன், 28% ஆஃப் நாமினல் குளோபல் ஜிடிபி. ஸோ நாமினல் குளோபல் ஜிடிபியில் 28% பிரிக்ஸ் நாடுகள் தான். அது இல்லாமல் பவர் ஆஃப் பேரிட்டி டு மெஷர் ஜிடிபி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 54% பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் விட அணு ஆயுதம் எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட தான் அணு ஆயுதங்கள். அப்படியே இப்போ ரஷ்யா, சீனா, இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே அணு ஆயுதங்கள் நிறைந்த நாடுகள் பட்டியலில் பிரிக்ஸ் நாடுகள் முதல் நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்போ இங்கே எங்கடா G7 நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் G7 லேண்ட் மாஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அது இல்லாமல் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பிரிக்ஸ் நாடுகள் முன்னிலைமையில் இருக்காங்க. அப்போ இவங்க எடுத்துட்டு வர்ற அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது உலக நாடுகளிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் முதல் தினம் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பிரிக்ஸ் மாநாடு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும் போதே அங்கே இருக்கக்கூடிய 5 நாடுகள், அந்த 5 நாட்டு தலைவர்கள் பேசிக்கொள்வார்கள். இதில் புட்டின் அவர்கள் பங்கு பெறவில்லை. அதற்கு பதிலாக ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பங்கு பெற்றுக்கொண்டார். இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டியது என்னன்னா, அந்த ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப வைரலாக ஓடிட்டு இருக்கு. அவரும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். மல்டிபோலார் வேர்ல்டுக்கு பிரிக்ஸும் ஆப்பிரிக்க நாடுகளும் சேர்ந்து தான் இங்கே உருவாக்க போகிறார்கள். அது ஒரு சேர இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறார். பிரிக்ஸும் இருக்கு, ஆப்பிரிக்க நாடுகளில் சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் வச்சு தான் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. இதுதான் மல்டிபோலார் வேர்ல்டுனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சு துவம்சம் செஞ்சிட்டாரு இந்த ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர். இப்படி இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்து கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரிக்ஸ் கேபிள் அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பிரிக்ஸ் கேபிள்னா ஆப்டிக்கல் ஃபைபர் சப்மரைன் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஒப்டிக்கல் ஃபைபர் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் கடல் வழியாகவும் அதன் ஏற்பாடாக சப்மரைன்ஸ்லாம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் எதுக்காக அப்படிங்கிற கேள்வி இருந்தது. எப்பா இந்த 5 நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது உலக நாடுகளுடைய அந்த மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 5 நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய கம்யூனிகேஷனை நிறைய பேர் ஒட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதுவுமே வேண்டாம், இந்த 5 நாடுகள் மட்டும் கம்யூனிகேட் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பிரிக்ஸ் கேபிளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரிக்ஸ் கேபிள் மட்டும் தானா, பிரிக்ஸ் வேக்சின் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமா கோவிட் வந்துட்டு இருக்கு, பிரிக்ஸ் நாடுகள் என்ன செய்யணும், நாம நம்ம நாட்டுக்கு தேவையான இந்த 5 நாடுகளுக்கு தேவையான வேக்சின் அதுக்கான டெக்னாலஜி அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் வேக்சின் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. எதுவுமே வேணாங்க. அமெரிக்கா இன்னைக்கு அவங்களுடைய செய்தி ஊடகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். பிரிக்ஸுக்கான அடுத்த பாலிசியை நம்ம உருவாக்க வேண்டும். இவன் ஃப்ரெண்ட்லி நேஷன், இவன் அன்ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிறத பார்க்காத அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக பிரிக்ஸுக்காக நான் இதை செய்ய போறேன், பிரிக்ஸுக்காக அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போகும் அப்படிங்கிற பெயரில் மட்டும் நீ எல்லாம் செய், அதில் இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி யோசிக்காத. இன்னைக்கு நீ பிரிக்ஸ் பாலிசியை உருவாக்கினாதான் நாளைக்கு பிரிக்ஸ் கூட நீ இணக்கமாக செல்ல முடியும் அப்படிங்கிற பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன பிரிக்ஸ் பாலிசி? இந்த பிரிக்ஸ் பிளஸா மாறும்போது நிச்சயமா அமெரிக்காக்கு எதிராக, டாலருக்கு எதிராக பலவிதமான நடவடிக்கையில் ஈடுபட போறாங்க. இன்னைக்கு கூட பிரிக்ஸினுடைய டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பணம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்காக. அது இல்லாமல் 10 பில்லியன்லேருந்து 20 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் இந்த வருடம் கடனாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பிரிக்ஸினுடைய வங்கி கொடுத்துருக்கு. இந்த அறிவிப்பு கொடுப்பதற்கான இன்னொரு ரீசன், ஏன் இதை ஷாக்கிங்காக நான் சொல்கிறேன்னா, இப்படி கொடுக்குறாங்கள கடன், இது எல்லாமே லோக்கல் கரன்சியில் கொடுக்க போகிறாங்க. லோக்கல் கரன்சினா இந்த 5 நாடுகள் இருக்கா, 20 பில்லியன் அமெரிக்க டாலரை பல நாடுகளுக்கு உதவியாக கொடுக்கும்போது 5 பில்லியனை கொடுக்குறாங்கன்னா அதில் 5 நாடுகளுடைய கரன்சியும் ஒவ்வொரு பில்லியனாக வச்சு கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும், அந்த 1 பில்லியன் இந்தியன் ரூபியை இந்தியா கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, சீனா கூட பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிடுவாங்க யுவானை. இதே மாதிரி லோக்கல் கரன்சியை நாங்கள் மேம்படுத்த போகிறோம். இதில் பிரிக்ஸ் பே அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் பே வழியாக நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணாமல் லோக்கல் கரன்சியாகவே கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பே பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பரான சில விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரிக்ஸ் பேயா இருக்கட்டும், பிரிக்ஸ் கேபிளா இருக்கட்டும், பிரிக்ஸ் வேக்சினா இருக்கட்டும், இது எல்லாமே பிரிக்ஸ் 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 தான். அதனால தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த மாநாட்டை எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் கவனிச்சுட்டு இருக்காங்க. இதில் இந்தியா 2 லட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு லட்டு பிரிக்ஸ் மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெறுகிறார். இன்னொன்று என்ன தெரியுமா, நமக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நாடுக்கும் 30வது வருடம் நம்முடைய அந்த ரிலேஷன்ஷிப்லாம் தொடங்கி, ஸோ அதை கொண்டாடும் விதமாகவும் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை எல்லாமே நடைபெற போகிறது அப்படிங்கிற தகவலுடன் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே நேராக கிரீஸுக்கு போக போகிறாங்க. 40 வருடங்கள் இதுவரையிலும் இந்திய நாட்டு பிரதமர் யாருமே எங்கே போகல, கிரீஸுக்கு போனது கிடையாது. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான சில செயல்பாடுகளுடன் நாமும் களம் கண்ட போதுதான் இந்த பிரிக்ஸுக்குள்ள 17 நாடுகள் நாங்கள் ஒன்றிணைய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை சார்ந்த நிறைய தூதரக அதிகாரிகள், நிறைய அம்பாசிடர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு பங்கு பெற வந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான், இல்லாட்டி சவுதி அரேபியா, ஈரான் இப்படின்னு சொல்ற பல நாடுகள் இங்க பிரிக்ஸ் கூட இணைவதற்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய ஒரு கோட்டை சொல்றார், தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதன் பிறகு நெருப்பை பிடுங்கிட்டு என்ன பிரயோஜனம், அதுதான் கொதிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய லாபத்துக்காக, அவங்களுடைய நன்மைக்காக நம்முடைய இயற்கை வளத்தை சுரண்டி விட்டார்கள். இனி அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம துணை போகக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பாயில் ஆயிட்டோம். இனி நாம் என்ன செய்யணும், நமக்கு தேவையானதை, நம்ம என்ன வேணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த நாடுகளுடைய முடிவுகளில் புகுத்த வேண்டும். அதற்கு மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக வேண்டும். அது நம்மளால தான் முடியும். சொல்லப்போனா இந்த பிக் 5ஆல தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இவங்க சில முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. முதல் விஷயம், ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் 2025. ஸோ 2025 உலக நாடுகளுக்கு பிரிக்ஸ் என்ன மாதிரியான ஒரு இன்புட்டை கொடுக்க போறாங்க, உலக நாடுகளுடைய வளர்ச்சிக்கு பிரிக்ஸ் எப்படி உதவ போகிறது அப்படிங்கிறத பற்றியான டிஸ்கஷன். பிரிக்ஸ் எனர்ஜி ரிசர்ச் கார்பரேஷன் பிளாட்ஃபார்ம் லான்ச்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி ரிசர்ச் கார்பரேஷன், எனர்ஜி உண்மையிலேயே மாற்று எனர்ஜிக்காகவும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கார்பன் நியூட்ரலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற
அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது பிரிக்ஸ் அதையும் என்ன செய்ய போகிறாங்க, அதில் ரிசர்ச் எல்லாமே செய்ய போகிறாங்க. அடுத்ததாக பிரிக்ஸ் வேக்சின் ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், பல நாடுகளுக்கு உதவும் வகையாக பிரிக்ஸ் வேக்சின் ரிசர்ச் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக கரப்ஷனை என் பண்ணுறதுக்கு 5 நாடுகளும் சேர்ந்து சில பல முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகள் 5 நாடுகளுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. பிரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆன் ஃபுட் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஹஸ் பீன் அடாப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி இந்த 5 நாடுகளுக்கு இடையே இங்கே தானியம், இங்கே கோதுமை விளையுதா, அங்கே நெல் விளையுதா பார்த்துக்கலாம்ப்பா, அப்படி ஏதாவது ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி நம்ம உருவாக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சரியாக உருவாக்கிட்டோன்னா நம்ம செக்யூரிட்டி முதல் ஃபுட்டு வர நமக்கு ஒரு எதிரி, நமக்கு பொதுவான எதிரியாக பார்க்கப்படுவான். நமக்கு தேவையான ஃபுட்டு நம்ம ஒரு தற்சார்பு நாடாக மாறிவிடலாம். நமக்கு தேவையாக இப்போ சவுதி அரேபியாலாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆயில், கேஸ் எல்லாமே நமக்குள்ளே வந்துருச்சு, எல்லா மினரல்ஸும் நமக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வெளிநாடுகளுக்கே போக வேண்டாம். ஒரு 7 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால் அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய 190, 195 நாடுகளுக்கு வேலையே கிடையாது. இந்த 7 நாடுகளுக்குள்ளே எல்லாம் ரவுண்ட் அடிக்கும். ஏன்னா 40% பாப்புலேஷன் இதுக்குள்ள தானே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானுக்காகத்தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கூட்டமைப்பில் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓவராலாக ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, செக்யூரிட்டி இதை தான் இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது இவங்க பேச போகிறாங்க. அதுலேயும் யூரேஷியா, ஏஷியா பசிபிக், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா இப்படி எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு மல்டிபோலார் வேர்ல்டுக்கு தலைவனாக பிரிக்ஸ் மாறிவிடும் என்கிற அடுத்த கட்ட யோசனையில் இந்த 5 நாட்டு தலைவர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் டீடாலரைசேஷனும் வந்துவிட்டது. தங்கம் அப்படிங்கிறத நம்ம ரிசர்வாக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பிரிக்ஸ் மாநாடு இப்போ ஃபர்ஸ்ட் டேயே சக்ஸஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அப்டேட், அப் டு டேட்டான அப்டேட் கிடைப்பதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திரயானுடைய மிக முக்கியமான ஒரு தினம். ஸோ ஃபயர் அப்டேட் வந்தால் எப்படி இருக்கும்? தமிழ் பொக்கிஷத்தில் சந்திரயான் 3 ஃபயர் அப்டேட் அப்படியே வந்துட்டு இருக்க போகுது. கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.